ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் கேட்டான் ஏஐ ஒரு கேமிங் ப்ராஜெக்ட் ப்ளஸ் மைனிங் ப்ராஜெக்ட். சரிங்களா? இவங்களை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா எஸ்காயின், டானு, செகண்ட் லைஃப். டான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு டெலிகிராம் மைனிங் ப்ராஜெக்ட். நம்ம கேட்டசின் பண்ணியிருந்தோம்ல, சேம் லைக் அதே மாதிரி தான். ஆனால் இதில் ஸ்க்ரீனை வந்து மெயினில் வச்சுருக்கணும் செய்யணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. சரி, இதோட ப்ராசஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகே, இந்த ப்ராஜெக்டோட லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த லிங்க் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். டெலிகிராம் உள்ள போகும். சரிங்களா? டெலிகிராமில் வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். ஈஸி ஒர்க் தாங்க, பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இதில் என்னென்னா மெயினாக இருக்கிற விஷயம் மட்டும் பார்த்துடலாம். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக சாவடிச்சிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் தேவையில்லை. சரியா? இதுவே பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வச்சுக்கும். சரியா? நம்மளோட ஒர்க் மெயினானா இதோட லெவலை வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே வரணும். மேலே வந்து ப்ராஃபிட் பவர் இருக்கா, டைமண்ட்ஸ் இருக்கா, இதை வச்சு நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே வரணும். ப்ராஃபிட் பவர்ன்றது ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து இங்கே சாவடிக்குது பாருங்கள். இது இங்கே ஆட்டோமேட்டிக் இங்கே ஏறும். சரியா? இந்த டைமண்ட் மட்டும் கலெக்ட் பண்ணுறத சொல்கிறோம் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இதுதான் வந்து இதோட ப்ராசஸ். அவ்வளோதான். இது பெருசாக சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இதை சாவடிச்சிட்டே இருக்கும்போது ஜஸ்ட்டு டெய்லி வந்து ஒரு 4 தடவை உள்ளே வந்துட்டு போங்க, அதுவே போதும். மற்றபடி அதுவே இந்த லெவலை வந்து ஸ்டேஜில் அதுவே ஏற்றிடும். இதுவே ஆட்டோமேட்டிக் மைனிங் ஆகிடும். எந்த ஒரு வேலையும் கிடையாது உங்களுக்கு கிடையாது. சரியா? ஒரு 4 தடவை வந்து செக் பண்ண வேண்டாம் பண்ணுங்கள் லெவல் ஏறிக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் அந்த லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இதை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 112K வேணும். என்கிட்ட 101K தான் இருக்குது. இதை நான் அப்புறம் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். சரியா? இது என்ன ஏதுன்றதை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோர் உள்ள வருவோம். ஸ்டோர் இருந்ததுன்னா இவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் சொல்கிற வரைக்கும் யாரும் இதை பண்ண வேணாம், அவசரப்பட வேணாம். இது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக எதுவே பண்ணிக்கணும். இப்போதைக்கு வேணாம். இயர்லி ஸ்டேஜ் யாரும் வந்து மிஸ் பண்ண வேணாம். சரியா? இதெல்லாம் வேணாம் இப்போதைக்கு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இங்கே டெய்லி பேக்குன்னு இருக்குல்ல, இங்கே வந்து ஃப்ரீ வரும். நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இங்கே வந்து ஃப்ரீ வரும். கிளிக் கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து டானை கொடுத்து நான் டெய்லி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் விருப்பம் தான். அதுக்கான டாலர்லாம் இங்கே போட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து காசு, இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் இப்போதைக்கு. எல்லாமே ஃப்ரீயாகவே ட்ரை பண்ணுவோம். சரியா? கேட்டிசன் மாதிரி நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். ஏர்லி ஸ்டேஜ் யாரும் மிஸ் பண்ண வேணாம். சரியா? ஓகே, அடுத்தது ஏலியில் வரலாம். இதுவும் வந்து நம்ம அங்கே விளையாடுறோம்ல, அதை அச்சீவ்மெண்ட் பொறுத்து இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். சரியா? மைனர் அடுத்து இங்கே வந்து ஃப்ரீ வரும். டெய்லியும் வந்து இந்த மைனர் ஓப்பன் பண்ணாங்க, ஃப்ரீ ஒன்று வரும். இது வந்து டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். எங்கிட்ட 101 இருக்குல்ல, இங்கே டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இது ஃப்ரீன்னு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து சுற்றிட்டு ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுப்பான். சரியா? இது ஒன்று. ரெண்டாவது வந்து கொஸ்ட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இதில் நான் பெருசாக சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. பார்ட்னர்ஸில் வந்துட்டு அவங்க வந்து சில இதெல்லாம் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்கை முடிச்சு இந்த டைமண்டை இங்கே கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? அதே மாதிரி அச்சீவ்மெண்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் ஒன்றும் லாக் ஆகும். கேட்டிசன் லாக் ஆகும் தெரியுமா? அதே மாதிரி தான் டெய்லி கொஸ்ட்லையும் அதே மாதிரி தான், சேம் லைக். இது பார்த்து ஒன்று ஒன்றா பண்ணிவிடுங்க. பெருசாக சொல்கிறது ஒன்றுமே இல்லை. கேட்டிசன் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் ஈஸி. சரியா? இது டெஃபி குவெஸ்ட்டில் வந்துட்டு இந்த பாம் எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்மால் வந்து டான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கன்வென்ட்டாக இருந்தால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஃப்ரீயாக விடுங்க. சரிங்களா? இதோட ப்ராசஸ் அவ்வளோதான். இன்வைட் லிங்க் வந்து இங்கே இருக்கும். இதுதான் இன்வைட் லிங்க். சரியா? இந்த கிளான் வந்து இப்போதைக்கு வந்து க்ரியேட் பண்ணால் எரர் வருது. சரியா? இதை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்மளோட ஒர்க் என்னென்னா உள்ளே வரீங்க, இதை ஆட்டோமேட்டிக் இதுவே பண்ணிக்கும். நம்ம இதை அப்கிரேட் பண்ணுறது தான் நம்ம வேலையே. ஓகேங்களா? நமக்கு இதை அப்கிரேட் பண்ணணும். இதுதான் நம்ம வேலை. இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக இங்கே போய்ட்டுருக்கு பாருங்க. ப்ராஃபிட் பர் ஹவர். இந்த டைமென்ஷன் கலெக்ட் பண்ணுறது, இது உள்ளே போய்ட்டு கலெக்ட் பண்ணுறோமா, இது மூலயமா மட்டும்தான் சேர்க்க முடியும். இந்த 2 இதுக்கெல்லாம் வந்து நம்ம பேமெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு எதுவும் வேணாம், இருக்கிறத மட்டும் அதை பார்த்துட்டு வந்தால் மட்டும் போதும். சரியா? ஏன்னா வந்து நமக்கு இது டான் பிளாக் செயின் சப்போர்ட் பண்ணுறதுனால கேட்டிசன் மாதிரியே ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும். இருங்க, ஒன்றே மட்டும் அப்டேட் பண்ணுவேன். இது மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? என்கிட்ட வந்து 113 வந்துச்சு, 112 தான் தேவை. இது மட்டும் பண்ணுற மாதிரி. ஓகேவா? 5வது லெவலேருந்து 6வது லெவலில் போயிடுச்சு. இது ஒரு இதுக்கும் பெருசாக வந்துகிட்டே இருக்கும். இந்த பொம்மை வந்து எல்லாரையும் சாவடிக்கும். அதுவே பார்த்துக்கோ. நம்மளுக்கு இது வேலையே இல்லை. இதில் வந்து போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். இது வேணாம். ஒரு $15
நாம் வந்து இயர்லி ஸ்டேஜ்ன்றதுனால குயிக்காக ஜாயின் பண்ணிவிட்டு இதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதோட ஒர்க்கு வந்து அவ்வளோதான். இந்த ஆப்ஷன்லாம் விஐபின்னு சொன்னாலே பேமெண்ட்டை போடுவோம், அது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? எல்லாமே காசு தான். வேணாம், என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம் தான் சொல்லுவேன். இப்போதைக்கு ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம், ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வரட்டும். இன்னும் சில பேருக்கு யாருக்கும் தெரியல. நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் நான் தான் ஃபஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஓகேங்களா? இயர்லியானும் போது எல்லோரும் ஜாயின் பண்ணுவீங்க. மிஸ் பண்ண வேணால் கேடிசல் மாதிரி நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். இது எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கும். நீங்கள் உங்களோட வேலை இதை லெவல் ஏற்றுறது மட்டும்தான் இருக்கணும். சரியா? இந்த பூஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னு வைங்க, இது பூஸ்ட் இது வரைக்கும் பாருங்கள், ஃப்ரீ வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஃப்ரீ கிடைக்கும். இது அப்பப்போ யூஸ் பண்ணிங்க, 3 hours ஒன்ஸ் வந்து இது வரும். சரியா? கேடிசன் யூஸ் பண்ணிங்களா, அதே சேம் தான், அவங்களோட ப்ராஜெக்ட் தான் இதுவும். இந்த ப்ராஜெக்டை வந்து யாரும் மிஸ் பண்ண வேணாம். இயர்லி ஸ்டேஜ்ன்றதுனால நம்ம குயிக்காக ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? இவ்வளோதான் இது இந்த பேட்டரியில் வந்து ஒர்க்கு. சரியா? நம்ம ஸ்டேஜ் ஏற்றணும், ப்ராஃபிட் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இதுதான் ஒர்க்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல்லையை வந்து லைட்டாக தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யாரும் இந்த ப்ராஜெக்ட்டை மிஸ் பண்ண வேணாம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.